பிஏகேஎஸ் குடும்பத்தோட வாரிசு பத்தி முன்னாடி வீடியோல பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி பிஏகேஎஸ் குடும்பத்தோட மருமகள் சுபஸ்ரீ யாருன்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். ஃபுல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது முத்துப்பிரகாஷ் அவங்களுடைய இந்த ராயல் வெட்டிங் வீடியோக்கள் தான் தேவதை மாதிரி ஜொலிச்ச ஒரு பொண்ணு தான் மணமகள் சுபஸ்ரீ. இவங்கள பார்த்தப்ப எல்லாருமே ஒரு கேள்வி வந்துச்சு. அதாவது இந்த பொண்ணு யாரு? இவங்க எந்த ஊரு? இவங்க என்ன குடும்பம்? எவ்வளோ பெரிய பிசினஸ் ஃபேமிலியா இருக்காங்க? அப்படின்னு நெறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் சிங்கம்னா, அவருக்கு ஏத்த சிங்கப்பெண்ணா வந்திருக்கவங்க தான் சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம வீடியோல பிஏகேஎஸ் குடும்பம் சம்பந்தப்பட்ட நெறைய விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம, நெறைய ரகசியங்களையும், சுபஸ்ரீயோட பின்னணிய பத்தியும் இந்த வீடியோ முழுதா இருக்க போது. வீடியோ ஃபுல்லா வந்துட்டு நீங்க நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ராயல் ஃபேமிலினா நம்ம கண்ணு முன்னாடி என்ன வரும்? பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. நெறைய செலவு பண்ணுவாங்க. கார் வச்சிருப்பாங்க, வீடு வச்சிருப்பாங்க. ஒரு பணக்கார நடிகைய கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்புறமா நெறைய பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வச்சிருக்க பர்ஸோட விலை, கடிகாரத்தோட விலை, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய சொத்து, வீடு எப்படிலாம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி இன்னொரு ஒரு வீடியோவா வரும். நம்ம யூடியூப்ல பார்ப்போம். நெறைய சோஷியல் மீடியால எஃபில இருந்து பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். நமக்கு ஒரு பக்கம் அவங்கள பார்த்தா புகைச்சலாவும் இருக்கும். ஒரு பக்கம் பிரமிப்பாவும் இருக்கும். இதுதான் வந்துட்டு இந்த பணக்கார குடும்பங்களுடைய நிலைமையா இருந்துட்டுருக்கு. நாம எப்பயுமே அவங்கள என்ன பண்ணுவோம்னா, அப்சர்வ் பண்ணுவோம், அட்மையர் பண்ணுவோம். யார் இவங்க? அப்படின்லாம் தெரிஞ்சுக்க நெனைப்போம். ஏன்னா வந்துட்டு அந்த ராயல் ஃபேமிலி டச் அப்படின்றது ஜென்ரலா எல்லாருக்குமே பிடிக்கும். இவங்க என்ன சாப்பிடுவாங்க? இவங்க எப்படி வீட்ல இருப்பாங்க? இவங்க எப்படி மத்தவங்க கிட்ட பழகுவாங்க? நம்ம வெளியில பார்க்கறது தான் ரியல் குவாலிட்டியா? இல்ல பெர்சனலா அவங்க கேரக்டர் எப்படிப்பட்டது? ஆட்கள எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க? இந்த கேள்விலாம் நெறைய வரும். ஜென்ரலாவே சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருப்போம். பணக்காரவங்கன்னா வந்து ரொம்ப கெத்தா இருப்பாங்க. நம்ம படிச்ச நாவல், பார்த்த படங்கள், அது எல்லாத்துலயுமே வந்து சரிசமமா ட்ரீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது இலவச துணி குடுக்கறது, அவங்க பிள்ளைகள படிக்க வைக்கிறது, நெறைய விஷயங்கள் பண்றது அவங்க வேலையாவே இருக்கும். இது நம்ம பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, முத்துப்பிரகாஷ் அவங்களுடைய ஒய்ஃபான சுபஸ்ரீ பத்தி இந்த வீடியோ இருக்க போதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம பிஏகேஎஸ் குடும்பம் இருக்கு இல்லையா? அது பத்தி நமக்கு நெறைய தெரியும். இந்த குடும்பம் வந்து நெல்லையில ஃபேமஸான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெறையவே பாரம்பரியமான பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், அத இப்ப இருக்க டச்சுக்கு வந்துட்டு பயங்கரமா சிவபிரகாஷுமே மாத்தி கொண்டு வந்திருக்காரு. பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமான மாடல் மாதிரி அந்த பையன் இருப்பாரு. அவருக்கு ஏத்த மாதிரி கியூட்டான கிளாம் டாலா ஒரு பாபி டால் மாரி இருக்காங்க சுபஸ்ரீ. பிஏ குடும்பம் எப்படி நெல்லையில ஃபேமஸோ, அதே மாதிரி கேஎஸ் குடும்பம் மிகப்பெரிய பிசினஸ் ஜாம்பவானா இருந்துட்டு இருக்காங்க. தலைமுறை தலைமுறையா பிசினஸ் பண்ணிட்டு வரக்கூடிய குடும்பம். முக்கியமா விவசாயம், ரியல் எஸ்டேட்டு, எஜுகேஷன்னு எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தடம் பதிக்காத ஃபீல்டே கிடையாதுன்னே சொல்லலாம். கேஎஸ் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க இருக்க பகுதியிலேயே ஒரு தனி மரியாதை இருக்கும். இவங்க ரொம்ப அமைதியான முறையில, ஆனா ரொம்ப இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான மேனர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தங்களோட பிசினஸ் சாம்ராஜ்யத்த வளர்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த 2 குடும்பங்களுமே இணைந்து அப்படின்னு ஒரு பாண்டிங்கோட ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா, அது பிசினஸ் நதிகள் ஒண்ணா சேர்ற மாதிரி தான். அது ஒரு சங்கமம்னே சொல்லலாம். இப்ப சுபஸ்ரீ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, சுபஸ்ரீ வெறும் ஒரு பிசினஸ் மேன் வீட்டு பொண்ணு மட்டும் இல்ல. அவங்க ரொம்ப படிச்சவங்க. நவீன காலத்துக்கு ஒரு பிசினஸ் எப்படிலாம் நடத்தணும் அப்படின்ற நுணுக்கங்கள் எல்லாமே தெளிவா தெரிஞ்சவங்க. மேரேஜ் வீடியோல பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், பிஹேவியர், பாடி லாங்குவேஜ் எல்லாமே யுனிக்கா தெரிஞ்சிருக்கும். பயங்கர நேர்த்தியா இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, ஒரு தேவசேனா மாதிரி பயங்கரமா இருந்திருப்பாங்க. ரீசன் என்னன்னா, இவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுமை இருக்கு. அந்த ஆளுமை தான் அவங்களுடைய அந்த இயல்ப வெளியில கொண்டு வருதுன்னே சொல்லலாம். ஜென்ரலா சுபஸ்ரீய பத்தி சொல்லணும்னா, செம்மையான ஆளுமை இருக்கு. அந்த புள்ளையோட ஒவ்வொரு அசைவுலயும் ராயல்டி தெரியும்னு தான் நெறைய பேர் சொல்றாங்க. அவங்க போட்டிருந்த நகையா இருக்கட்டும், வைர ஆபரணங்கள் இது எல்லாமே அவங்களோட லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருக்கு. வீடியோக்களுக்கு வெளியில சுபஸ்ரீ ரொம்ப அமைதியான, பக்தி நிறைந்த ஒரு பொண்ணா இருப்பாங்க. அது அவங்களுடைய நெருங்கிய வட்டாரத்துல சொல்லக்கூடிய விஷயம். தன்னோட குடும்ப பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம, அதே சமயம் மாடர்ன் உலகத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க தன்னை அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். முத்துப்பிரகாஷ், சுபஸ்ரீ இவங்களுடைய அந்த 2 பேருடைய கூட்டணி இருக்கு இல்லையா? வெறும் அரேஞ்ச்டு மேரேஜ் மட்டும் இல்ல. இந்த 2 பெரிய சக்திகளோட கைகோர்ப்பா இருக்கு. பிஏகேஎஸ் குடும்பங்கள் இணைஞ்சது மூலமா தென் தமிழ்நாடே வந்து பிசினஸ் வட்டாரமா மாறிருச்சுன்னு சொல்லலாம். ஜெனரலா பணக்கார வீடுகள்ல ஒரு பொண்ணு, பையன கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அந்த லவ் அதையும் தாண்டி பயங்கரமான ஒரு பிசினஸ் ப்ரொபோசல். அந்த ஒரு இமயம் இந்த ஒரு மலையோட சேரப்போகுதுன்ற மாதிரியான கான்செப்ட்டு. பொண்ணுங்களையா இருக்கட்டும், பசங்களையா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ராயல் லுக்கு, அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த பேங்க் பேலன்ஸு, அவங்களுடைய அடையாளம், அவங்க குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு
எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் வளர்த்துருப்பாங்க. எல்லாமே குடுத்தும் வளர்த்துருப்பாங்க. அதனால எப்பவுமே வந்துட்டு இந்த பணக்கார வீடுகள்ல இருக்கவங்க வந்து டவுன் டு எர்த்தா பழகுவாங்க. அண்ட் மோர் ஓவர் பெருசா ஆடம்பரம்னு காட்டிக்க மாட்டாங்க. நெறைய பக்தி இருக்கும். அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த கடவுள் மீது நம்பிக்கை அதிகமா வச்சிருப்பாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாரையுமே வந்துட்டு ப்ராப்பரா அணுகக்கூடிய விதம், எடை போடக்கூடிய திறன் எல்லாமே வந்துட்டு அவங்க வீட்ல இருக்கவங்க கத்துக் குடுத்துருப்பாங்க. அவங்க சரவுண்டிங்ஸ் அப்படிதான் இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஜெனிலியா பாப்பா மாரிலாம் நம்ம இன்டெலிஜென்ட்டா இருக்கக்கூடிய எல்லா குவாலிட்டியுமே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இப்போ சுபஸ்ரீய பத்தி சொல்லணும்னா, அவங்களுடைய படிப்பு, அதுக்கடுத்து அவங்க போட்டிருந்த அணிகலன்கள் அடையாளமா இருந்துட்டுருக்கு. ஸோ, அதையும் தாண்டி அவங்க பிசினஸ ஹேண்டில் பண்ற விதம், இவங்களும் நெறைய பிசினஸ லீட் பண்ணிட்டுருக்கான்றது முக்கியமான கருத்தும் கூட. ஜென்ரலா பிஏ, கேஎஸ் 2 குடும்பத்தையும் இணைத்தது ஒரு பெரிய டை அப்ன்னு சொல்லலாம். தென் தமிழகத்தோட ஒரு பெரிய அரேஞ்ச்ட் மேரேஜ் தான் இது. அது மட்டும் இல்லாம, இந்த பெரிய சக்திகள் இணைந்து அடுத்து என்ன பண்ண போறாங்க? அவங்களுடைய அந்த நெட்வொர்த் இருக்கு இல்லையா? அது ரொம்ப அதிகம். ஸோ, ஒரு ஃபேமிலிக்கு இன்னொரு ஃபேமிலி அந்த பிசினஸ் பண்றது, அவங்க வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றது, ஹேண்டில் பண்றது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆனா, இந்த மாதிரியான ஒரு வரவுன்றது பெரிய லக்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஜோடிய பத்தி உங்களுக்குன்னு ஒரு சில கருத்துக்கள் இருக்கும். ராஜஸ்தான்ல மேரேஜ் பண்ணியிருக்காங்க. கிராண்டான அந்த பொண்ணு போட்டிருந்த காஸ்டியூம், அந்த பையனுடைய அந்த லுக்கு, அவங்க போட்டிருந்த காஸ்டியூம்ஸ், ஆக்சஸரீஸ் எல்லாமே பயங்கர வைரம், அதுக்கப்புறமா முத்து, மாணிக்கம்னு எல்லாமே காஸ்ட்லியான விஷயங்கள் தான். ஸோ, இப்போ அதிகமா சுபஸ்ரீய பத்தியோ, அந்த பையன பத்தியோ பேசுறத தாண்டி அவங்க ஃபேமிலி, பரம்பரை, பாரம்பரியம், அவங்களுடைய கல்ச்சரு, அவங்களோட பழக்கவழக்கம், குறிப்பா குறிப்பிட்டு சொல்லணும்னா, அவங்களோட அந்த பணம், அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்க, எத்தன சொத்து வச்சிருக்காங்க, இத்தன விஷயங்களும் சேர்ந்ததா தான் இந்த பொண்ணு மாப்பிள்ளையுடைய வரலாறே இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா, ஜெனரலாவே ஒரு பொண்ணு, பையன் கல்யாணம்னா, அந்த பொண்ணு, பையன பத்தி சொல்லுவாங்க. பட் இவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்க ஃபேமிலிய பத்தி நெறைய சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா, பெரிய பாரம்பரியம் நிறைந்த ஒரு குடும்பம். நல்ல ரிச்சானவங்க. கண்டிப்பா இவ்ளோ கிராண்டா கல்யாணம் பண்ணுவாங்க. நெறைய பேருக்கு அது புகச்சலா இருக்கும். நெறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தா, பிசினஸ் ஃபேமிலீஸ் வந்துட்டு இந்த 1 மாத அளவுல சம்பாதிக்கிற பணத்த, 1 வருஷத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ற பணத்த, தங்களுடைய செலவுகளுக்காக, தங்களுடைய பிடிச்ச விஷயங்களுக்காக, தங்களுக்கு வேணுன்ற எல்லாத்துக்குமாகவுமே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுல ஒண்ணு தான் இது. ஸோ அண்ட் ஸோ இவங்களுடைய அந்த அட்டாச்மெண்ட், இவங்களுடைய அந்த பாண்டிங்கு குறிப்பா குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த காதல் இருக்கு இல்லையா? அது ரொம்ப அழகா இருக்கணும்னு நெறைய விஷயங்கள் விமர்சனங்களா வந்தாலுமே ஹாப்பியா, ஹேப்பனிங்கா அமையட்டும். ஏன்னா, அவங்க வந்துட்டு பெரிய பெரிய பிசினஸ் ஃபேமிலியா இருக்கலாம். 2 இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுடைய அந்த கல்யாண வாழ்க்கை கண்டிப்பா திருஷ்டி பற்றாம சந்தோஷமா வாழணும். நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஹேப்பனிங்கா நடக்கணும். நெறைய பிசினஸ்ல அவங்களும் சாதிக்கணும். நெறைய விஷயங்கள் கொண்டு வரணும் அப்டின்ட்டு நம்மளோட சேனல் சார்பா ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள சொல்லிர்லாம். உங்களுக்கு இந்த கப்ல பார்க்கும்போது என்ன தோணுது? நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.